எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்படி ஒரு தடவை குடலை சுகபேதி பண்ணுங்க, குடலுக்குள் இருக்கக்கூடிய முழு கழிவும் வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா எனக்கு ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு. நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது அதுக்கு 12 லட்சம் பார்வையாளர்களும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கமெண்ட்டுகளும் இருந்தது. இதை பார்க்கும்போது ஏதோ புதுசா தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, நாமளும் கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஓபன் பண்ணாங்க. குடல்ல 2 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் கழிவுகள் சேர்ந்திருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துங்க, உண்மையிலே நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேங்க. என்னன்னா இதை நான் சொல்லியிருக்கலாம் உங்ககிட்ட டைரக்டா, பட் எனக்கு என்னன்னா ஒரு பொது வெளியில இதை பதிவு பண்ண வேண்டிய நோக்கம் ஏன் உருவாச்சு அப்படின்னா பல லட்சம் பேர் இதை பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. இந்த 12 லட்சம் பேர்ல 12 பேர் இதை ஃபாலோ பண்ணா கூட, சின்சியரா ஃபாலோ பண்ணா கூட டேஞ்சருங்க, மிகப்பெரிய டேஞ்சருங்க. அதாவது இந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடலுக்குள்ளார பல கழிவுகள் தேங்கி இருக்கும், மாத கணக்குல கழிவுகள் தேங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வெளியேற்றுவதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உப்பு தண்ணீர், அதாவது 2 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கிறது. இந்த 2 லிட்டர் தண்ணீரை பாயில் பண்றது, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு பாயில் பண்றது, அப்புறம் நைட்டு விட்டுறது, அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதே தண்ணீரை பாயில் பண்றது. பாயில் பண்ண பின்னாடி அதுல எலுமிச்சை சாறு கலந்து இதை குடிக்க சொல்றாங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் 30 கிராம் உப்பு 2 லிட்டர் வாட்டர்ல போட்டு அது 1.25 லிட்டரா சுண்டினதுக்கு அப்புறம் அதை ஒரு டம்ளரா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்றாங்க. குடிக்க குடிக்க கழிவுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நார்மலா போற மாதிரி வெளியேறுது, அதுக்கப்புறம் செமி சாலிடா கொலகலப்பா வெளியேறுது, அதுக்கப்புறம் மஞ்சள் நிற திரவம் அப்படின்னு வெளியேறுது, அதுக்கப்புறம் கடைசியா நம்ம குடிச்ச தண்ணீரே வெளியேறுது. இதன் மூலமா குடல்ல தேங்கி இருந்த எல்லா கழிவுகளும் நீக்கப்படுது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு சில ரியாக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவதுங்க, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்க்ளைமர் இருக்கு. The creators of this video are not responsible for any health issues or side effects that may occur from following the advice given. அதாவது இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் வீடியோ கீழே போடுறதுனால பொதுவா வீடியோ போடுற யாருக்குமே இன்க்ளூடிங் மீ எந்த ப்ராப்ளமும் வராதுதான். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம போடக்கூடிய விஷயங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியான விஷயமா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். மற்றபடி நான் உட்பட யார் சொல்றதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா இந்த வீடியோவுக்கு கீழேங்க எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே என்னால பார்க்க முடியல. எங்க இருந்து இந்த மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் எடுக்கப்பட்டது, எப்படி இவ்வளவு பேருக்கு இந்த அட்வைஸ் போய் சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட நம்பிக்கை தாங்க. குடல்னாலே இந்த மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாதுங்க. நம்ம குடல்ங்கிறது எக்கச்சக்கமான அழுக்குகள் சேர்ந்த ஒரு குப்பை தொட்டி கிடையவே கிடையாதுங்க. நான் முக்கியமா ஒரு விஷயத்தை இதுல சொல்லிடுறேன். அதாவது அவங்களே இதை சொல்றாங்க, இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, யாரோடவும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார நம்பர்னே தெரியல தாசன். ஆனா இது ஒரு பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு கூட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் முக்கியமா 5 பாயிண்ட் சொல்றேங்க. அப்படி நம்ம சில பேருக்கு வரக்கூடிய அந்த பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. உப்பு அப்படிங்கறத கலந்து ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட், உப்பு நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. என்ன அவங்களும் ஆஸ்மோசிஸ் பத்தி சொல்றாங்க. பட் ஆஸ்மோசிஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. உப்பு தண்ணீர் குடலுக்குள்ள போக போக அந்த உப்பு அப்படிங்கிறது நீரை தன்னகத்தே இழுக்குது. அந்த நீர் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நீர் உங்க உடலுக்குள்ள இருந்து வருதுங்க. உங்க உடல்ல ரத்த நாளங்கள்ல உறுப்புகள்ல எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி எடுக்கும் உங்க குடல். ஏன்னா உங்க குடலுக்குள்ளார அவ்வளவு உப்பு இருக்கு. சோ அப்ப நீர் நிறைய உறிஞ்சி எடுத்துட்டா என்ன ஆகுதுங்க, நம்ம உறுப்புகள்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைய குறைய என்ன ஆகுதுங்க, டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு கொண்டு போய் விடுது. அதாவது நீர் சத்து உடம்பில் குறைதல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்குல எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அதே விஷயம் பெரியவங்களுக்கும் பொருந்துங்க. குறிப்பா இந்த வீடியோவை பார்க்கறவங்க 50 வயசு 60 வயசு 70 வயசுக்காரங்களா இதை ட்ரை பண்ணாங்கன்னா எப்படிப்பட்ட பக்க விளைவுகள் வரலாம் தெரியுங்களா? முதல்ல தசைகள் ஸ்பாசம், இறுக்கமாகும், வீக்னஸ், அதீதமான சோர்வு, தளர்ச்சி உண்டாகும், கன்ஃபியூஷன், மனக்குழப்பம் ஏற்படும். எதனால மனக்குழப்பம் ஏற்படுது? எல்லா பக்கமும் தான் நீர் இருக்குங்க. உங்க மூளைக்கு கூட ஒரு விதமான நீர்ச்சத்து தேவை. அந்த நீர் குறையும் போது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன், மென்டல் கன்ஃபியூஷன் முதற்கொண்டு வரும். இதயம் படபட துடிக்கும், பால்பிட்டேஷன், படபடப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஏன் படபடப்பு தன்மை அதிகமா இருக்கு? நீர் பத்தல, முடிச்ச அளவு பம்ப் பண்ண பாக்குது. ஐயோ ஏதோ ப்ராப்ளம், எமர்ஜென்சி கதறது உடம்பு. இதனாலதான் இத்தனை மாறுபாடுகளும் தோன்றுது. இதனாலதான் உங்களுக்கு அறிகுறிகள்லாம் தோணும். சில பேருக்கு இந்த பிரச்சனை இறப்பில் கொண்டு போய் விடும். இது ஒரு பக்க விளைவு. இரண்டாவது, எத்தனையோ பேருக்கு ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், உப்பு குறைங்கன்னு கிடந்து கதறோம். திடீர்னு இவ்வளவு உப்பு சத்தை ஒரு உடம்புக்குள்ள, அதுவும் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள செலுத்தினீங்கன்னா என்ன ஆகுங்க, ஏற்கனவே பிபி ப்ராப்ளம்
வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் இந்த பிராக்டிஸ் விட்டுடும். உறுப்புகளை செயலிழக்க வைக்கும். இதுவுமே ரொம்ப அரிதா மரணம் வரைக்கும் கொண்டு போய் விடலாம். மூன்றாவது, இவ்வளவு தூரம் பெரிய லெவல்ல நம்ம யோசிக்க வேணாங்க. நம்ம குடல் பகுதியிலேயே, இப்ப குடல்லையே வந்து உங்களுக்கு ஒரு வாந்தி வருதல் போன்ற உணர்வு, வாந்தி, உப்புசம், ப்ளோட்டிங் இதெல்லாம் வரும். அதாவது இதெல்லாம் குறையும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும். வயிறு சுருக்கு சுருக்குன்னு இறுக்கி பிடிக்கும், வலிக்கும். நாலாவது, மருந்துகள்லாம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகளும் இந்த பிராக்டிஸ், இந்த ஒரு பழக்கத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதும், ஒரு நாள் இது திடீர்னு பண்றதும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துக்காது. டேஞ்சர் இன்டராக்ஷன் ஆகும். இது மருந்துகளோட எஃபெக்டிவ்னஸை குறைக்கலாம், இல்ல அதிகப்படுத்தலாம், என்ன வேணா நடக்கலாம். சரிங்க, இதெல்லாம் விட்டுருங்க டாக்டர். இது என்ன, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் வெரி ஹெல்த்தி மேன், நான் இந்த மாத்திரை சாப்பிடல, எனக்கு பிபி கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் ஒரு நாள் குடலை சுத்தம் செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்பீங்க. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். அதுக்கு ஒரு முக்கியமான பதில் நான் வச்சிருக்கிறேங்க. அதாவதுங்க, இதோட 5வது முக்கியமான விஷயம் பக்க விளைவு. குடல் கிருமிகள், நல்ல கிருமி, கெட்ட கிருமி, இதை குறித்து பல காலமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கட்மேன் பால் பேசிட்டு இருக்கிறாரு, டாக்டர் அருண்குமார் பேசிட்டு இருக்கிறாரு, டாக்டர் அஸ்வின் பேசிட்டு இருக்கிறாரு, டாக்டர் அருண் கார்த்திக் பேசிட்டு இருக்கிறாரு, எத்தனையோ டாக்டர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த நல்ல கிருமி கெட்ட கிருமி பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்ல என்ன ஆகுது, குடல்ல இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் வெளியேற்ற அப்படின்னு சொல்றதே தப்பு. குடல்ல வந்து அப்படி அழுக்குகள் இருக்கவே இருக்காது, தேங்கவே தேங்காதுங்க. எல்லாமே வந்து 24 to 48 hour சைக்கிள். நீங்க சாப்பிட்றதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். எது ஒன்று தங்கி இருக்கும்னா உங்க உடம்புல கிருமிகள் தான். அந்த கிருமிகள் நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள், அதுலயும் ஒரு பேலன்ஸ் இருக்குங்க, சமநிலைத்தன்மை இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணும்போது நல்ல கிருமி கெட்ட கிருமி சமநிலைத்தன்மை மாறுபாடு அடையுது. நல்ல கிருமி அதிகமா இருக்கிறது, அது குறையலாம், கெட்ட கிருமி அதிகரிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, இது வரைக்கும் குடல் பிரச்சனை இல்லாம இருந்த நீங்க புதிய குடல் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாறுபாடுகள் நிரந்தரமாக மாறுவதற்கு வாய்ப்பு உருவாகுது. இதனால உங்க ஜீரணம்ல இருந்து எல்லா பிரச்சனையும் ஆல்டர் ஆகுது. அஜீரணம் அப்படிங்கிற புது விஷயம் உருவாகலாம். ஏப்பமா வரலாம், வாந்தி வரலாம், ப்ளோட்டிங் வரலாம், கேஸ் வாயு தொந்தரவு வரலாம், எது வேணா வரலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல்டரேஷன் இன் கட் பாக்டீரியா. நம்ம குடல் எப்போ சமநிலை தன்மையில் இருக்கிறது முக்கியம். இந்த மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணீங்கன்னா நிரந்தரமா குடலை டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அவ்வளவுதாங்க. இந்த 5 பக்க விளைவுகள் மட்டும்தான். இந்த பக்க விளைவுகள்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூட எனக்கு மனசு வரலைங்க உண்மையிலேயே. ஏன்னா நம்மளை நம்பி பார்க்குறீங்க, சரியான தகவலை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறது தான் எத்திக்கலி கரெக்ட். இது எங்களோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொரு டாக்டரோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களால் முடிஞ்ச அளவு சரியான தகவல்களை திரட்டி உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு ஷார்ட்கட்டும் முயற்சி செய்யாதீங்க. இது ஒரு தவறான தகவல். யாரும் தயவு செஞ்சு இந்த முறையை பயன்படுத்தாதீங்க. குடலை சுத்தப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல என்னென்ன உணவுகள், எப்படி ஃபைபர் ரிச் கண்டென்ட் எடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கலாம், என்னென்ன பயிற்சிகளை செய்யலாம் போன்ற விஷயங்களை தான் உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில் போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பே கிடையாதுங்க. இவ்வளவு ஏங்க, ஆயுர்வேதால கூட ஒரு நல்ல கான்செப்ட்லாம் இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி டெக்னிக்லாம் வேற. உப்பு தண்ணீர் டெக்னாலஜி எந்த ஒரு மருத்துவ முறையிலையும் அங்கீகரிக்கப்பட்டதா இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒன்லி ஒன் வெரி வெரி ரேரா கான்ஸ்டிபேஷன் மிக அதிகமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ல, அதுவும் அண்டர் டாக்டர் சூப்பர்விஷன் ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து எனிமா தான் மேக்ஸிமம் ட்ரை. பட் கட் ஃப்ளஷ் அப்படிங்கிறது மிக அரிதாக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவுதாங்க. அதை வந்து செய்வாங்கன்னே யாரும் எடுத்துக்காதீங்க. அதை செய்யவே மாட்டாங்க யாருமே. எந்த ஒரு டாக்டர் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. யூடியூப்ல மருத்துவ தகவல்களை தரக்கூடிய எல்லாரும் அதற்குரிய ப்ராப்பர் ரெஃபரன்ஸோட போடணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எந்த வீடியோவை ஷேர் பண்ணலைனாலும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா எனக்கே நிறைய வாட்ஸ்அப்ல டிஃப்ரெண்டான முறையில் இந்த மாதிரி தவறான தகவல்களும் வரும், நல்ல தகவல்களும் வரும். அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு, அதுல 2 தகவல்கள் இருக்கு. ஒன்னு வந்து எங்க அப்பா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணது, அவரையே வந்து ஏமாத்திட்டாங்கன்னா பாருங்களேன். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. இந்த 2 தகவல்களுமே விழிப்புணர்வு தகவல்கள். அடுத்த வீடியோல நான் சொல்றேன். நீங்க இதை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா கரெக்டான தகவல்களை தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.